உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். நல்லா புளிப்பாக நல்லா காரமாக எல்லா சாதத்துக்கும் ஏற்றது போல் காலிஃப்ளவர் புளிக்கறி செய்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிலோ கிட்ட காலிஃப்ளவர் வாங்கி இந்த மாதிரி அதில் இருக்க இலைகளெல்லாம் எடுத்துருங்க. அதில் பூச்சியெல்லாம் இல்லாமல் இலைகள் அந்த காம்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கத்தியால் வெட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி அதை வெட்டி எடுத்துடணும் சுத்தமாக. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதோட இதை உடைக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் இந்த காம்பெல்லாம் அடியோடு எடுத்துருங்க. சுத்தமாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்த பிறகு இந்த காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடைக்கணும். சின்ன சின்னதாக இது மாதிரி உடச்சி ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு, நல்லா கொதிக்கிறதோடு இருக்கணும். இந்த தண்ணி சூடாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இதை உடச்சி இந்த காலிஃப்ளவரை அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துருங்க. அந்த பாத்திரத்தில் கொதிக்கக்கூடிய அந்த தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும், அதோடு சேர்த்துருங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5% இந்த காலிஃப்ளவர் வெந்து போயிடும். இதில் புழு இருந்தாலும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் உறைஞ்சிரும். அந்த சுடு தண்ணியிலேருந்து வந்துடும். இது மாதிரி அந்த 1/2 கிலோ காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி உடச்சி போட்டுருங்க. சின்ன சின்னதாக உடச்சி போட்டு இதுக்கு தேவையான உப்பு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு கல் உப்பு போட்டுங்க. கல் உப்பு அது மேலே தூவி விட்டு நல்லா தண்ணி கொதிக்கும். கையை வச்சு கலக்கிறாதீங்க. ஒரு கரண்டியை வச்சு இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அந்த சுடு தண்ணியிலே விட்டுருங்க. அப்படியே அந்த சுடு தண்ணியிலேயே இதை அப்படியே நல்லா ரெஸ்ட்டில் விட்டுறணும். இதிலே ஒரு 5% அது வந்து வெந்து போயிடும். இந்த உப்பு போட்டதுனால அதில் புழுவெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியில் வந்துடும். வெளியில் வந்து அந்த தண்ணியில் போய் கீழே உறைஞ்சிரும். அப்படியே கீழே போய் படிஞ்சு கிடக்கும். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே சுடு தண்ணியில் போட்டு நல்லா உப்பை போட்டு கலக்கி விட்டுருங்க. அதோட நம்ம வெங்காயத்தை எடுத்து ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து சின்னமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2-3 வெட்டி அதை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அதை வெட்டிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இந்த வெங்காயமும் உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். அதனால் நம்ம இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு ஒரு 3 வெங்காயம், இது மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் வெட்டிக்குங்க. 3 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. தோலெல்லாம் நீக்கி கழுவி இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்ச பிறகு தக்காளி, ஒரு தக்காளி இதுக்கு வந்து போதுமானது. நல்லா மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல தக்காளியாக ஒரு தக்காளி. இதுதான் இதுக்கு வந்து புளிப்பு. வேறு எதுவும் இதுக்கு வந்து புளிப்பு கிடையாது. இந்த ஒரு தக்காளி தான் இதில் புளியெல்லாம் எதுவும் கரைக்கிறதும் கிடையாது. இந்த ஒரு தக்காளியை நல்லா இதுக்கு பார்த்திங்கன்னா வெட்டி அந்த காம்பெல்லாம் அந்த காம்பில் இருக்க அந்த ஓரத்தில் இருக்க அந்த காம்பையும் வெட்டி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு தக்காளியை 8 பீஸாக வெட்டிக்குங்க. 8 பீஸு இல்லைன்னா 16 பீஸாக வெட்டிக்குங்க. இந்த மாதிரி 16 பீஸாக இந்த தக்காளியை வெட்டிக்குங்க. தக்காளியை வெட்டி அதையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுருங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி தக்காளியை வெட்டி எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு 1 இல்லை புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் 2 வரைக்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், அது கூட பார்த்திங்கன்னா புதினா இலை, கொத்தமல்லி தலையெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுங்க. புதினா தலையை அப்படியே சுத்தமாக இலையை மட்டும் தனியாக ஆஞ்சி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி இதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொதி தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டோம். இது நல்லா பார்த்திங்கன்னா அதிலேயே ஒரு 5% வெந்து போயிருக்கும். அதோட அது நம்ம கை பொறுக்கிற சூடாக இருக்கிற அளவுக்கு இருந்தோன்னா அதை நல்லா அதிலே கலக்கி அந்த உப்பு தண்ணியெல்லாம் உதறிட்டு அப்படியே அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. அதில் இருக்க தூசு அழுக்கு அதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் இருந்தால் அது கீழே போயிடும், தண்ணிக்கு கீழே இருக்கும். இதை நல்லா இது மாதிரி உதறிட்டு அந்த உப்பு தண்ணியை உதறிட்டு எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே உலர விட்டுருங்க. இந்த மாதிரி உலர விட்டுறணும். உலர விட்ட பிறகு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுருங்க. அந்த கடாய் சூடு வந்தோடனே ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி விட்டுங்க. இதுக்கு இந்த ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் போதுமானது. அதில் இந்த தேங்காய் எண்ணெய் சூடு வந்தோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க.
கடுகும் கருப்பு உளுந்தும் கலந்தது. கடுகு போட்ட பிறகு கடுகு போட்டு இது லேசாக பொரியும் போது நம்ம சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுங்க. இது தாளிப்புக்கு போட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். மேலே நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ கருவேப்பிலை சேர்த்துங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துருங்க. அதில் கருவேப்பிலை சேர்த்து அந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்த பிறகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்சுருக்க அந்த 3 வெங்காயத்தை சேர்த்துங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும். நல்லா வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் சேர்க்கும்போது அது எல்லாமே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக குக் ஆகிக்கும். இப்போ அந்த வெங்காயம் சேர்த்த பிறகு இது கூட 2 மிளகாய், காரத்துக்கு 2 மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துங்க. பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா பச்சை மிளகாயோடு சேர்ந்து வதங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளியை சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா வதக்கணும். தக்காளியை சேர்த்துருங்க. நறுக்கின தக்காளி 1லேருந்து 2 வரைக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு நிறையா வேணும்னா நீங்கள் வந்து 2 தக்காளியாக போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரே தக்காளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்ட பிறகு இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும் உப்பும் சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதக்கி போயிடும். அந்த தண்ணி தக்காளியில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் இந்த உப்பு விட்டுரும். இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சீக்கிரமாக அப்படியே நல்லா சீக்கிரமாக வெந்து போயிடும். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்தா அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற நீரெல்லாம் நீத்து அது சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி விடணும். இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா இதில் இருக்க பச்சை நறுமணமெல்லாம் போயிடும். அப்போ இதை நல்லா வதக்க நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக வெந்து வந்துடும். இப்போ ஒரு அரை பதத்துக்கு இதை நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம். பதத்துக்கு வதக்குனா தான் நம்ம மற்ற இதை சேர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அரை பதம் வதங்கின பிறகு இந்த மாதிரி இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் இப்போ சேர்த்துடக்கூடாது. இது அந்த எண்ணெயிலேயே தான் வதங்கணும். இந்த தேங்காய் எண்ணெயிலே தான் வதங்கணும். வேறு எதுவும் தாளிப்பும் இதில் கிடையாது. இது ஒரே முறை மட்டும்தான் இதில் எண்ணெய் சேர்க்குறது. இதுக்கு தாளிப்பெல்லாம் ஸ்பெஷலாக வேறு எதுவும் சேர்க்குறது இல்லை. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் மிளகாய்த்தூள் நம்ம சூப்பு வைக்கக்கூடிய அந்த கரண்டியால் ஒரு 1.5 கரண்டி, உங்களுக்கு காரம் எவ்வளவுக்கு தேவையோ அதுக்கு அளவுக்கு எடுத்துங்க. ஒரு 2 கரண்டி கூட எடுத்துக்கலாம். ஒரு அரை கரண்டியாக 2 கரண்டி கூட எடுத்துக்கங்க. நான் அரை கரண்டியாக 2 கரண்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்த பிறகு அதே கரண்டியில் 1 கரண்டி மல்லித்தூள் எடுத்து இதில் சேர்த்துங்க. அந்த வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூளோடு சேர்த்து இதில் வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை நறுமணம் போகணுங்கிறதுக்காக அதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மிளகாய்த்தூள்லையும் மல்லித்தூள்லையும் இருக்கக்கூடிய பச்சை நறுமணம் நல்லா வெந்து அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நறுமணம் பச்சை நறுமணம் போயிடும். அப்போ இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா அது நல்லா பார்த்திங்கன்னா தளன்னு நல்லா கொதித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை நறுமணம்லாம் போய் உங்களுக்கு நம்ம காலிஃப்ளவர் போடுற அளவுக்கு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு காரம் நல்லாயிருக்கும். அப்படியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக இதை நீங்கள் வேக வச்சு எடுத்துருங்க. இதில் இப்போ மிளகாயோட அந்த பச்சை வாசமும் அந்த மல்லித்தூளோட பச்சை வாசமும் போயிடும். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்க நல்லா இதை வந்து ஒரு முறை கொதிக்க விட்ருங்க. நல்லா ஒரு கொதிப்பு வந்த பிறகு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த காலிஃப்ளவரை அப்படியே உடைச்சதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு எதுவுமே கிடையாது. இது பார்க்குறதுக்கு நல்லா புளிப்பாகவும் காரமாகவும் சாதத்தோடு நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கும் அதே போல் எல்லா சாதத்துக்கும் சைடிஷாகவும் இது பயன்படும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி இதை சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் அதே போல் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூளோடு சேர்த்து இதை நல்லா இது மாதிரி பரட்டி விடுங்க. நல்லா ஒன்றோட ஒன்று பரட்டி விட்டு இந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இது நல்லா வந்து வேகணும். இந்த காலிஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இது ஒரு அரை பதத்துக்கு தான் வெந்திருக்கும். இந்த இந்த இப்போ சாந்தோடு சேர்ந்து அது வேகும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க. உப்பை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விடுங்க. கொதித்து இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் சுத்தமாக வெந்து வந்துடும். சுத்தமாக இதை வந்து வெந்து வரணும். அந்த அளவுக்கு இதை கொதிக்க விடணும். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அது நல்லா வேகணுங்கிறதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடுறோம். இப்போ நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் எடுத்துங்க. எடுத்து ரொம்ப தண்ணி விட்டு கரைச்சிடக்கூடாது. இந்த 2 டீஸ்பூனையும் நீங்கள் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் கரைக்கணும். சுத்தமாக கட்டி இல்லாமல் கரைக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் கரைச்சிங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து நல்லா தளதளன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதோட இந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்து நல்லா நறுமணமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை நல்லா பிரட்டி விடணும். திரும்பவும் நல்லா பிரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இது வேக விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா வெந்து மிக்ஸ் ஆகணும். அதிலேயே பார்த்தீங்கன்னா அந்த சாந்துலேயே மிக்ஸ் ஆகணும். அந்த சாந்துலேயே உங்களுக்கு மிக்ஸ் ஆகணும். அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வெங்காயம் தக்காளியோட நல்லா சாந்துலேயே இது வந்து நல்லா வேகணும். வெந்த பிறகு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ எடுத்து அதை அந்த காலிஃப்ளவரில் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அப்படியே பேஸ்ட்டாக உங்களுக்கு நல்லா வெந்து புளிப்பு காரத்தோட அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டாக நல்லா கிரேவியாக வந்துடும். அப்படியே பிரட்டினது மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பிரட்டினது மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவரோடு சேர்த்து அடி பிடிச்சிடாம உங்களுக்கு அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்த பிறகு உங்களுக்கு அப்படியே அடி பிடிச்சி தீஞ்சு போயிடும். தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காலிஃப்ளவர் நல்லா வெந்து இந்த கார்ன்ஃப்ளவரோட வந்து சூப்பராக வந்திருக்கும். இப்போ அது மேலே புதினா கொத்தமல்லி தலை தூவிக்குங்க. புதினாவையும் கொத்தமல்லி தலையும் தூவி இதை நல்லா பிரட்டி விடுங்க. திரும்பவும் நல்லா பார்த்தீங்கன்னா பிரட்டி விடணும். இது வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹையாக வச்சிடக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்த பிறகு ஹையாக வச்சிடாதீங்க. இந்த இரும்பு கடாயில் இருக்கக்கூடிய அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலிஃப்ளவரும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா பிரண்டு வரும். நல்லா தளன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா உதிராக வர அளவுக்கு கூட இது வரும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்ட பிறகு அந்த புதினா கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்து பிரட்டி விட்ட பிறகு நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புளிப்பு வந்து நல்லா காரமாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம நல்லா இதில் வந்து அந்த கடாயோட சூட்லேயே அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அந்த கடாயோட சூட்லேயே ஒரு அரை பழம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்ருங்க. ஒரு பழத்தை வெட்டி அதில் ஒரு பாதியை இதில் பிழிஞ்சு விட்ருங்க. முழுக்க புளிய வேண்டியதில் ஒரு சும்மா ஒரு சொட்டு ஒரு 10 சொட்டு விட்ருங்க. இல்லைன்னா ரொம்ப புளிக்கும். இந்த மாதிரி 10 சொட்டு விட்ட பிறகு இப்போ நீங்கள் அதுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு பத்தலைன்னா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு உப்பு பத்தலை அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுபோல் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இந்த கடாயோட சூட்லேயே அது பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து இந்த மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவரோட பிரண்டு அப்படியே பார்த்தா திக்காக அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காரம் அந்த புளிப்போட அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நமக்கு காலிஃப்ளவர் காரக்கறி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து உங்களுக்கு வச்சு கார்னிஷ் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதை அப்படியே சாப்பிட்லாம். இதோடையும் இது இல்லாமல் சாப்பிட்லாம். டின்னருக்கு சைடிஷ் எல்லாம் சாப்பிட்லாம். அதோட தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கெல்லாம் இது அந்த சாதத்துக்கு தொட்டுக்கப்பாக வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சைடிஷாக வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட தோண்டும். அது மேலே உங்களுக்கு கொத்தமல்லி தழை அதே போல்
புதினா புதினா தழை தூவி விட்டு இதை பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே வெறும் இதோட இது சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது. இது பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். அதே போல் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கும் இது மாதிரி கொடுத்து விடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக நமக்கு ஹைலைட்டாக நமக்கு இந்த புளிப்பு காரத்தோட எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அருமையான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் காரக்கறி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் காலிஃப்ளவரில் காரக்கறி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் இந்த காலிஃப்ளவர் காரக்கறி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.